ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட்டுக்கான ப்ராப்பர்ட்டி புக்கிங் அண்ட் பிளாட் புக்கிங் மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஆப் டெமோக்காக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வேணும் இல்லை வெப்சைட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதோட அட்மின் பேனல் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ட்ரெண்டிங்கான நம்ம வந்து சேல் ஆகணும், இப்போ அர்ஜென்ட் சேலில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையில் வந்து பார்த்தீங்கன்னா பை கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்து வீடெலாம் வந்து நியர்பையில் இருக்குது, இதெல்லாம் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதில் இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து வீடு மட்டும் தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளாட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பிளாட் எல்லாமே வச்சுக்கலாம். கீழே வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மேப் வியூ மாதிரி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து நியர்பை பிளேசஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜென்ட்டுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஒரு ஆப்பும் கொடுத்துருவோம். அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டும் இப்போ நீங்களே வந்து எல்லா பிளாட்டையும் வந்து புக் போடணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து ஏஜென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கூட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்து அவங்க வந்து போடுறது மூலிமா அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கூட கொடுக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட கூட ஒரு லாகினை கொடுத்து அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா ரிவ்யூஸும் நம்ம வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக செல் கான்செப்ட்லேயும் கொண்டு போகலாம், இல்லைனா ஒரு ரெண்ட் கான்செப்ட்லேயும் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல கீழே ஷோ ஆகும், மேப் வியூ, அது நியர்பை பிளேசஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது, ஏஜென்ட்டோட காண்டாக்ட், இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஏ ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக் ஏ ஆஃபரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கரன்சியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ருப்பியிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா டெமோக்காக பண்ணியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட் நம்ம வந்து நான் சும்மா இதுக்காக கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டெமோக்காக நான் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோசிங் டேட்டு, ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வரும். இதில் நான் சும்மா அந்த டேட்டை வந்து கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போ ஒரு நிமிஷம். ஸோ டேட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் த ஆஃபர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு கேட்குறோம், கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆஃபர் போயிடும். இல்லை அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து புக் பண்ணுற மாதிரியும் ஒரு புக்கிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1000 2000 நம்ம வந்து உள்ளார வச்சுட்டு அவங்க வந்து புக் பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து கொண்டு போகலாம். இல்லைனா வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஷெடியூல்லையே ஃபிசிக்கல் டூர் ஆஃப் அந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்க்கணும், இல்லை விர்ச்சுவல் டூர் மாதிரி பார்க்கணும் வித் ஏஜென்ட்டோட, இல்லை ஏஜென்ட்டை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நான் வந்து சும்மா வந்து கொடுக்குறேன். ஆப்பெக்ஸ் நோ. ஓகே, ஆப்பெக்ஸ் நோ டெக். ஓகே, ஆப்பெக்ஸ் நோ டெக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல நோட்ஸ் வந்து வச்சு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கன்னியூ கொடுக்குறோம் அப்படின்னா எந்த டேட்டில் வந்து நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்கெடியூல் கொண்டு புக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் புக்கிங். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்கவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்னா புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே வைக்கலாம். பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸ் வச்சு ஒரு 1000 ருபீஸ் வந்து அவங்க வந்து ஒரு பிளாட்டையோ இல்லைனா வந்துட்டு ஒரு வீடியோ வந்து புக் பண்ணுற மாதிரி அது வந்து நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடுலாம் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கிளைண்ட் வந்து புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா போயிட்டு இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்மளோட ஆப் தான், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளார வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கான லிங்க்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்பு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான லிங்க்கை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டால் போதும். அவங்க வந்து இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து கேஷ் ஃப்ரீ கேட்வே இல்லை ரேசர் பே கேட்வே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம். இது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெட்டர் ஐடியாவாக சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு ஏதாச்சும் கமர்ஷியலாக அவங்க வந்து பார்க்குறாங்களா, ஷாப்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்களா, இல்லை கொஞ்சம் லக்ஸரி வில்லா அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இல்லைனா வந்து நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம வந்து மேப் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நியர் மீல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன்னா கோயம்புத்தூரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நியர் மீல அவைலபிளாக இருக்குது. இல்லைனா வந்து நான் வந்து ஹோப்ஸில் இருக்கேன்,
கரெக்டாக வச்சு ஒரு ஏரியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மேப்பை கனெக்ட் பண்ணி விட்டு அந்த இடத்துல நம்ம வந்து நியர்பையில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கூட செக் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மை புக்கிங்ஸ் லிஸ்ட் இந்த இடத்துல காட்டும், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா லிஸ்ட்டுமே இந்த இடத்துல காட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து வேணும்னா வந்து கார்டு டீட்டெயில்ஸ் இல்லைனா வந்துட்டு கேட்வே நான் சொன்ன மாதிரி கேட்வே வச்சுக்கலாம். அது எல்லாமே எக்ஸ்ப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். பை ரெண்ட் இந்த மாதிரி லக்ஸரி வில்லாஸு ஸோ ரெடி டு மூவ் இந்த மாதிரி கண்டிஷன் ரெடி டு மூவில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கிளாசிக்காக ஆப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஏஜென்ட்ஸை கூட நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டு இப்போ இந்த ஏஜென்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜென்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. சிம்பிளி சொல்ல போனால் இப்போ இந்த மைக்கேல் சேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல புக் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஏஜென்ட்டோட ஐடி. ஸோ இதில் வந்து அவர் வந்து எவ்வளோ டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக வரும். ஸோ அவங்க வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ இவர் வந்து நமக்கு வந்து நம்ம ஆப்புக்கு மந்த்லி ஆனால் ஒரு 2000 3000 பே பண்ணுற மாதிரி கான்செப்ட். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நான் வந்து சொல்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸும் உள்ளார வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ஒரு லாகின் வச்சுக்கோங்க, அவங்க வந்து சேட் பண்ணுற இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல சேட் ஆப்ஷனில் அவங்க வந்து ஏஜென்ட் கூட வந்துட்டு பேசுகிற மாதிரி நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், எவ்வளோ ஆஃபர் நான் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ நம்ம வந்து OLXலலாம் வந்து சேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேக் பண்ணி அவங்க வந்து கால் பண்ணி வந்து இந்த ஆப்குள்ளேயே கால் பண்ணி எல்லாமே பேசிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன்னா கூட நானே வந்து ஒரு ஏஜென்ட்டாக மாறணுன்னா கூட இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, இதை வந்து ஒரு ஆன்லைனில் கொண்டு போகணும். ஏன்னா வந்து நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா வந்துட்டு புக்கிங்ஸ் வராது. அதாவது லீடு வரும், என்கொயரி வரும், பட் ஆனால் புக்கிங்ஸாக அது வந்து கன்வெர்ட் ஆகாது. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆப்பை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பிஸ்னஸும் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மின் பேனல் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்த ரியல் எஸ்டேட்டுக்கான கண்ட்ரோல் லாகின்னு இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, புக்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டோட டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டிடும். ஸோ இதில் வந்து எத்தனை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட கம்பெனி குரூப்ஸ் நேம் என்ன, அவங்களோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து கண்டென்ட் எடிட்டிங்கில் பேனர்ஸு, கேட்டகரிஸு எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து இந்த மந்த் எவ்வளோ வந்திருக்கு, பே அவுட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, பே அவுட்ஸ் மீன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டெமோக்காக வச்சுருக்கோம். ஓகேங்களா, அது இல்லாமல் ரெவன்யூ ட்ரெண்ட் எவ்வளோ போயிருக்கு, பேமெண்ட் மெத்தடில் எந்த பேமெண்ட் மெத்தடில் அதிகமாக வந்திருக்குங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனும் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து ஒருத்தங்க வந்து பே பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எத்தனை பேர் புக் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி புக் ஆன உடனே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லாகவே இதாகிடும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு நான் வந்து காட்டுறேன். இதில் வந்து டேரெக்டாக வந்து ஏஜென்ட்ஸும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்களே வந்து ஒரு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டா இல்லை வந்து வில்லாவா ஹவுஸா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட்டுக்கும் வந்து சூட்டபுள் ஆகும். நீங்கள் வந்து பிளாட்ஸ்லாம் செல் பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸு, லேண்டு எல்லாத்துக்குமே இது வந்து சூட் ஆகும். எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் பேஸில் ஒரு ஆப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் புக்கிங்ஸ் வந்து வந்திருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸும் வந்து சேஃபாக வந்து கேட்வே மூலிமா உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ ஏஜென்ட்ஸு இதுமாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க உள்ளார வராங்க அப்படின்னா KYC வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம உள்ளார வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ மேப்ஸில் நீங்கள் என்னென்ன லொக்கேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப் பக்காவாக இருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கோ இல்லை வந்து ஹவுஸு இல்லைனா வந்து லேண்ட்லாம் செல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.